எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நான் இதுக்கு வந்து ஆதரவு கொடுப்பேன். கண்டிப்பாக நான் இதை வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொல்கிறாங்க விவசாயிகள் தான் வந்து நம்ம கடவுள், நமக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் விவசாயிகள் மட்டும்தான் கடவுள்னு சொல்ல முடியாது. நிறைய அடித்தட்டு மக்கள் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னமும் மாத வருமானம் 7,000 8,000 சம்பாதிக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்காங்க. குழந்தை குட்டிங்களோட இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாடகை வீட்டில். இப்போ இந்த விவசாயிகள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா, இப்போது சும்மா ஒரு 50 சென்ட்டு, 1 ஏக்கரை அப்படி இருக்கிறவங்களே கூட அவங்கெல்லாம் அந்த மேட்டாங்காடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சேலம் சார்ந்து இருக்கிறவன். மேட்டாங்காட்டில் தண்ணி இல்லாத காடு. தண்ணி வந்து இந்த போர் போடுறது, கிணத்து தண்ணியை நம்பி அந்த விவசாயம் செய்கிறது. அங்கே என்ன இந்த மக்காச்சோளம், சோளம் போடுறது, கடலைக்காய் விளைவிக்கிறது, இதுதான் அங்கே விவசாயமாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணி சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நெல் விளைவிக்க போகிறாங்க. அதுவும் பருவ காலத்தில் தான் வரும். பேரிடர் காலத்தில் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு அரசு மானியம் கொடுத்துட்டு தான் இருக்குது, இல்லாமல் இல்லை. மானியமும் கொடுக்குது, நஷ்ட ஈடும் கொடுத்துட்ருக்கு. இதெல்லாம் வந்து டிவிகே கவர்மெண்ட் இல்லை, இதுக்கு முந்தின இருக்கிற கவர்மெண்ட்டும் அதை கொடுத்துட்டு தான் இருக்குது, யாருக்கும் கொடுக்காமலும் இல்லை. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க. ஃபுல்லாக கடன்கள் ஃபுல்லாக வந்து ரத்து பண்ணிடணும், கடன்கள் ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வந்து தள்ளுபடி செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இன்னமும் வாடகை வீட்டில் அன்னாடுகளுக்கு ஒரு மெக்கானிக் ஷெட்டு போடுறவன், சரிங்களா, ஒரு ஒரு டீச்சர் வேலைக்கு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு டீச்சர் வேலைக்கு போகிறவங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்களே. அவங்கள பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லையா? இன்னமும் ஒரு 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 மாதம் ஒரு சிப்பம் அரிசி வாங்கினா கூட, ஒரு நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்னா கூட மாதம் 1,500 2,000 செலவாகுது. என்னைக்காவது இந்த நிலம் வச்சுருக்கவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், விவசாயங்கள் செய்கிறவங்க, நீங்கள் நஷ்டமே அடைஞ்சாலும் கூட நஷ்டம் ஆச்சு, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறது, சாப்பாட்டுக்கு இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா அதனுடைய வழி வந்து இந்த அன்னாட கூலிக்கு போகிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாருமே சலுகை கொடுக்க மாட்டாங்க. இது மக்களும் புரிஞ்சிக்கிறது இல்லை. அவங்க தான் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, அவங்க தான் நஷ்டம் ஈடுபட்டுருக்காங்க. அவங்களுக்கு தான் பாவம், அவங்க தான் பாவம். நான் இல்லைன்னு மறுக்கலை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்கள விட இன்னமும் அடித்தட்டு மக்கள் என்ன கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இதை வந்து புரிஞ்சுக்கணும், மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. என்னென்னா விவசாயிகள் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க, விவசாயிகள் மட்டும்தான் நஷ்டமடைகிறாங்க. பேரிடர்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் ஃபுல் நஷ்டம். அவங்களாம் எழுந்து வர முடியாது, தற்கொலைன்னு போகிறாங்க. அது ஏதோ ஒரு 100-2% நான் இல்லைன்னு மறுக்கலை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை விட பசியினால் சாகிறவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்குது, எத்தனையோ குடும்பம் இருக்குது. கடனால், வட்டி கொடுமையினால், பிள்ளைய கட்டி கொடுக்குற இடத்துல ஒரு நகை போட்டு தர முடியாமல், ஒரு வட்டி கொடுக்கணும், கடன் வாங்கி, லோன் வாங்கி, எவ்வளோ தொந்தரவுள்ள தற்கொலை பண்ணுறக்கூடிய குடும்பங்களும் இன்னமும் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுற குடும்பம்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இவங்க தான் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. இது வந்து அரசு, தமிழ்நாடு அரசு சர்வே எடுக்காமல் இது கடன் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படியோ இவங்க சர்வே எடுத்து தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. மக்கள் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நான் இதுக்கு முழு ஆதரவு தெரிவிக்கிறேன். இதை நான் வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.